பணம் கொடுக்காம ஒருத்தனும் மாறல. பணம் தான் பேசுது. அதாவது ஆதவர்ஜனாவுக்கு லாட்டரி டிக்கெட்டை ஒழிச்சுட்டாங்கிற கோபம். விஜய்க்கு அவர் படம் ஒரு படம் ஏதோ படம் தெரியாது. நான் பார்க்கிற படத்தை சோபா பெரிய சோபா இருக்கும், அது பிரிச்சிருவாங்க, உள்ள கட்டுக்கிட்டா அனுப்புவாங்க, வேலை பேக் பண்ணுவாங்க. ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போறாங்க, சோபா அவங்க காசு அவளுக்கு கச்சா பிடிச்சிருக்காரு. சோபா சோபாவில் பணம் போகுது. உண்மை அதுதான். நல்ல ஏன்னா இதை மாதிரி அவங்க கட்சி பண்ண என் பசங்களை மாறிக்காங்க. என் குடும்பமும் உடைஞ்சு போச்சு, என் கட்சி உடைஞ்சு போச்சு. உனக்கு நாசமா போயிடணும். ஐயா எடப்பாடி கத்தி பேசுறாரு, ஆனா ஒரு மீடியாவை பேச மாட்டேங்கிறாங்க. 21 நாள்ல அப்படி என்ன கட்சியில குறைகின்றாங்க அந்த 3 எம்எல்ஏவும். நல்லா சொல்லுங்க. பல பேர் உழைச்சோம், நாங்களாம் உழைச்சோம். எங்க ஊர்ல பெரம்பலூர் மாவட்டம் குன்னன் தொகுதி சிவசங்கன் ஜெயிச்சுக்காரு. நான் 1 மாசம் வண்டியை ஓட்டா சுத்திட்டு அந்த என் ஊர்ல நான் தான் ஓட்டு அதிகம் வாங்கினேன். ஆனா எங்க தொகுதி ஜெயிக்க முடியல. அவங்க 2000 கொடுத்தாங்க, நாங்க கஷ்டப்பட்ட முடியல. இவங்க ஓட்டு செஞ்சுட்டாங்க. அவங்க ஜெயிக்கிட்டோம். 107 எம்எல்ஏ ஜெயிச்சா. நீ வச்சுக்கிட்டு ஆட்சியை காப்பாத்து. 94 எம்எல்ஏ வச்சுட்டு ஐயா கருணாநிதி 5 வருஷம் ஓட்டினாரு. அத மாதிரி நடத்து. ஆனா அடுத்த கட்சி விலை கொடுத்து வாங்காத. பணம் கொடுக்காம ஒருத்தனும் மாறல. பணம் தான் பேசுது. அதாவது ஆதவர்ஜனாவுக்கு லாட்டரி டிக்கெட்டை ஒழிச்சுட்டாங்கிற கோபம். விஜய்க்கு அவர் படம் ஒரு படம் ஏதோ படம் தெரியாது. நான் பார்க்கிற படத்தை பார்த்ததே கிடையாது. அவர் படம் ரிலீஸ் பண்ண முடியாம நேரா போய் கொடநாடு எஸ்டேட்ல காவ காத்துக்கிட்டு இருந்தாரு. அம்மாவை பார்க்கறதுக்கு பொழுதுலையும் காத்தாரு. ஆனா விடல, அந்த வாட்ச்மேன் விடல. சாயங்காலம் 6 மணிக்கு மேல எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயும் பார்த்தாங்க. பார்த்து பேசினாரு. அம்மா தயவு செஞ்ச படத்தை விட்டாங்க. அந்த படம் பேர் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. அந்த படம் கதை தெரியாது. நான் ஒரு படம் பார்க்கல. உண்மையிலே டெய்லி நான் அழுகுறேன். ஒரு நாள் போன வாரம் விஜய்க்கு போகும்போது கார்ல பாட்டில் தண்ணி பாட்டில் தூக்கி போலான்னு பார்த்தேன். ஆனா என் ஃப்ரெண்டு சொன்னா அது மாதிரி செய்யாத, உள்ள பிடிச்சி போடுவாங்க போலீஸ்காரங்க. ஏன்னா அவர் அழுகுற மாதிரி பேசுறாங்க எடப்பாடி. ஏன்னு கட்சியை உடைச்சு விட்டாங்க. கட்சியை உடைக்காத. உன்னால முடிஞ்சா 107 எம்எல்ஏ வச்சு நடத்து. இல்லையா போ, எங்கேயாவது போ. ஆனா அடுத்த கம்மி ஒருத்தன் கூட இன்னைக்கு திரும்ப அவனை சொல்றாரு, என் கட்சியில காசு இல்லை, எனக்கு எங்க சோபா வாங்கலாங்கிறாரு. அவர் எப்படி 2 எம்எல்ஏ எப்படி ஒரு எம்எல்ஏ நியாயமா சொல்லுங்க. நீங்களா சொல்லுங்க. சோபாவில் பணம் வைக்கிறது எனக்கு தெரியும். நான் மாறுவாடி விட்ட சவாரி ஏத்துறேன். சோபா பெரிய சோபா இருக்கும், அது பிரிச்சிருவாங்க, உள்ள கட்டுக்கிட்டா அனுப்புவாங்க, வேலை பேக் பண்ணுவாங்க. ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போறாங்க, சோபா அவங்க காசு இல்லையா அவளுக்கு கச்சா பிடிச்சிருக்காரு. சோபா அவங்க காசு இல்லை, பிரியா நான் நியாயமா இருக்குமா? நியாயம் கிடையாது. சோபாவில் பணம் போகுது. உண்மை அதுதான். தயவு செய்து சொல்றேன், எங்க கட்சி எம்எல்ஏ யாரும் ராஜினாமா பண்ணா பாத்துக்குங்க. உங்க புறப்பாடு சாமி ஐயப்ப. நான் ஒரு ஐயப்ப பக்தன். அந்த ஐயப்ப தான் கூலி கொடுப்பா உனக்கு. கண்டிப்பா சொல்றேன், வைத்தன்னு சொல்றேன். 39 வருஷம் சௌரி போல போயிருக்காரு. வருஷமா நான் 40 வருஷம் நான் கல்யாணத்துல போறேன். எம்ஜிஆர் கோட்டைக்குள்ள கேள்வி வேலை பார்த்தேன். எம்ஜிஆர்